பணிவான வணக்கம். அப்பா எப்பவுமே சொல்லுவார், ப்ரெஸ் எப்பவுமே அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்காங்க இப்போ. ஸோ நீங்கள் அப்பாவுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ டெஃபினட்டாக நீங்கள் பேச்சுக்கு சப்போர்ட் பண்ணி வேரூஸ் அண்ட் வயலான் புட்டுக்கிறது மூவி. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். ஸோ ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் நான் வேரூஸ் பற்றி ஆரம்பிக்கிறேன். இட்ஸ் பீன் ஸ்டார்டட் பை முஜிப். நானு முஜிப் ராஜா தனி வி ஹவ் பீன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ஆல்மோஸ்ட் 30 years. ஸோ இந்த கம்பெனி நாங்கள் மெயினாக ஆரம்பிச்சது ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வேரூஸ் தான் ஃப்ரெண்ட்ஷிப் நடத்தும் இட்டாலியில். இட்ஸ் மீனிங் தட் பீப்புள் வாண்ட் டு கெட் டுகெதர் அண்ட் டூ சம்திங் on the film side. So, எங்கள் 4 பேருக்கு என்ன இன்டென்ஷனாக இது மாதிரி புது ப்ரொடியூசர்ஸ், புது டைரக்டர்ஸ், புது ஆர்டிஸ்ட், we want to encourage them and but bring the talent outside. So, அப்படி வரும்போது தான் I think so, thanks to Alice and Suri who are here. So, they sent the movie to Mujib. Mujib எனக்கு ஒரு நைட் 12 மணிக்கு கால் பண்ணார் யூஎஸ்லேருந்து. கால் பண்ணிட்டு, டே இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கு பேச்சுன்னா நாங்கள் யூஎஸில் பார்த்தோம். ஸோ நீங்கள் ராஜராஜன் தனி 3 பேரை பார்த்துட்டு எழுதுன்னு சொன்னார். So I think so, first thanks to Mujib who saw the movie in the US and brought it down to here. இங்கே நாங்கள் படத்தை பார்த்தோம். எனக்கு தோழிச்சா சொல்கிற மாதிரி படம் ஸ்கேரியா இல்லை, படம் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்தது. அண்ட் மேக்கிங் த மூவி வாஸ் ஃபேண்டாஸ்டிக். ஸோ நாங்கள் 4 பேரும் பேசினோம். பேசி அஃப்கோர்ஸ் கோகுல் கேம் இந்த சீன். வி காட் ஆஃப் வித் கோகுல் அண்ட் வி ஹவ் ப்ரொடியூஸ் திஸ் மூவி. ஸோ ஓவரால் படம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி நைஸ் மூவி. அண்ட் ப்ரெஸ்ஸை நீங்கள் அப்பாவுக்கு என்ன என்கரேஜ்மெண்ட் அப்போ கொடுத்தீங்களோ அதே என்கரேஜ்மெண்ட் வேறு கொடுத்து please promote the movie well so that the movie will be a big success. And 2nd August further. And of course, actors, Balmurugan, Albati Solevan is already a pretty established artist, and director, hands off to, and all the other artists, camera work is fantastic in the movie. So, we are hoping that Verus and Vailan, we have formed a good team and the movie really rocks. Thanks a lot. Good evening all. தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ கேமரா எங்களை ஷூட் பண்ணுறது நினைக்கிறப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிரபஞ்சத்துக்கு நன்றி. அண்ட் என்டைய டீம் எனக்கு வந்து சீரியஸ்லி எனக்கு என்ன பேசுன்னு தெரியல, டக்குனு கூப்பிட்டுட்டாங்க. இங்கே இருக்கிற எல்லாமே ஃப்ரெண்ட்ஸு. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் வந்து ஒரு திரைப்படங்கள் வந்து ஒரு பெஞ்ச் மார்க் பண்ணுது. நம்ம ஒரு மைனாவாகட்டும், இல்லை வந்து ஒரு பீஸா மாதிரியான ஒரு படமாகட்டும், ஒரு சின்ன இந்த மாதிரி சக்ஸஸ் ஆன ஃபிலிம்ஸ் எல்லாத்தையும் நம்ம திரும்பி போய் பார்த்தோம் அப்படின்னா அங்கே யாரெல்லாம் சேர்ந்து அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம நினச்சா நண்பர்கள் சேர்ந்து நண்பர்களுக்காக அவங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இன்னைக்கு வரைக்கும் சக்ஸஸ் ஆயிருக்கு. இவன் நம்ம ஹீரோடா, இவன் நம்ம டைரக்டர், இவன் நம்ம ப்ரொடியூசர், இவன் நம்ம கேமராமேன், எல்லாருமே ஒன்றா ஜெயிக்கணும் அப்படின்ற படங்கள் தான் ஜெயிச்சிருக்கு. அந்த வரிசையில் பேச்சு வந்து நிற்குங்க. எப்படின்னா எல்லாருக்கிட்டையும் போயிட்டு நம்ம உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்மளை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. உன் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டு யாரு, அவன் பேரை சொல்லு, நான் வந்து உன்னை பற்றி நான் சொல்லிடுறேன் அப்படின்ட்டு. நான் டெஃபினட்டாக நான் வந்து மாறு தட்டி சொல்லுவேன். என்னோட ஃப்ரெண்டு வந்து கோகுல் பினாய், என்னோட ஃப்ரெண்டு வந்து ராம் சார் என்னோட ஃப்ரெண்டு வந்து பாலசரவணன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எவ்ரிபடி இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருமே வந்து ஹோல் ஹார்ட்டடா, இது வந்து ஒரு சின்ன படம்னு சொல்றாரு, சின்ன படம்ன்றது எதுவுமே கிடையாது. ஹோல் ஹார்ட்டடா ஒர்க் பண்றது வந்து அந்த பெரிய மனசோட எல்லாருமே ஒர்க் பண்ணாங்க. ஏற்காடுல வந்து ஷூட்டிங் கிட்டத்தட்ட ஒரு நிறைய நாள் போச்சுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு 2 நாள் இருந்தேன். அமேசிங்கா இருந்தது. அந்த டீம் ஒர்க் வந்து சூப்பர்பா இருந்தது. நான் உண்மையாவே எனக்கு ரொம்ப பொறாமையா இருந்தது. இந்த மாதிரி ஒரு படத்துல, இந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து நான் கண்டிப்பா இருந்தே ஆகணும்னு சொல்லி தான் கேட்டு இது பண்ணேன். அண்ட் தேங்க்ஸ், ஐ ஏர்ன்ட் so much of people over here. அண்ட் எல்லாத்துக்குமே நன்றி. ஒரே ஒரு விஷயத்தை தவிர எனக்கு ஆம்லேட் மட்டும் வரல. அண்ட் என்டையர் டீம். இப்போ ராம் பிரதரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, டைரக்டர் அவர் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா எனக்கு தெரியும். பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கருங்க. முடிந்தால் முடியாதது எதுவுமே இல்லை, முயற்சி செஞ்சா எதுவுமே வந்து நம்மளுக்கு கிடைக்காம போகாதுன்றதுக்கு அவர் முழு முதற் காரணம். ஏன்னா இஸ் அ ஃபேமிலி மேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து ஒரு பேங்க்ல ஒரு இதுல நல்ல சம்பளத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து இந்த சினிமான்றது எல்லாத்துக்குமே வந்து இருக்கும், மனசுல இருக்கும். ஆனா போகணுன்ற ஆசை வந்து எல்லாத்துக்குமே ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டாங்க. ஐயோ நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்ட் இப்படி இருக்கு, நம்ம பார்த்து பண்ணணுமே, நம்ம இப்படி போயிட்டு நம்ம ஃபேமிலி யாரு பார்த்துப்பா அப்படின்ற ஒரு விஷயம்லாம் எல்லாரும் மனசுலையும் வந்து நிறைய நல்ல கலைஞர்கள் வந்து ஃப்ரண்ட்ல வரல. பட் இவருக்கு பியூட்டிஃபுல்லா ஒரு ஃபேமிலி. அந்த ஃபேமிலி வந்து நீ போ, உன்னோட விஷயத்த நீ பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி அவங்களை அனுப்பிச்சு வச்சாங்க. அவங்க ஒய்ஃபுக்கு வந்து மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்துருவோம். டெஃபினட்டா கொடுக்கணும். நீங்களாம் சேர்ந்து கொடுக்கலாம் ப்ளீஸ், எனக்காக கொடுங்க. அதுக்கப்புறமா சின்னதா ஆட் எல்லாம் பண்ணி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்னடா பண்றதுன்னு தெரியாத இருக்கிறப்ப டைம்ல தான் வந்து இப்போ ப்ரொடியூஸ் பண்ணிருக்க எத்தனை பேர் சொல்றாங்களே, விஜய் ப்ரோ, கோகுல் ப்ரோ, இவங்கெல்லாம் சொல்றாங்க. இவங்க எல்லாருமே அவருக்கு வந்து ஜூனியர்ஸ். அவங்க அண்ணனுக்காக பண்ணியிருக்காங்க. தம்பியோடையான் படைக்கஞ்சான்னு சொல்லுவாங்க. எல்லா தம்பிகளும் சேர்ந்து அண்ணனுக்கு ஒரு படம் பண்ணியிருக்காங்க.
ஸோ அந்த பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் தான் இந்த படத்துல நீங்க வந்து மினிட் டு மினிட் வந்து உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் இருக்கும், மினிட் டு மினிட் வந்து நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. அதை நான் 100% நான் சொல்லிக்கிறேன். அண்ட் முக்கியமா நண்பர்கள்லாம் சேர்ந்து எடுக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு படைப்பு. அதுக்கு நீங்க 100% நீங்க ஒத்துழைப்பு கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த மேடை எனக்கு கொடுத்ததுக்கு, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. சார் விருஸ் ப்ரொடக்ஷன் சார்பாக நீங்க ரிலீஸ் பண்றீங்க, உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி வந்து நிறைய நல்ல கலைஞர்களை வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் சார் இன் ஃபியூச்சர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி.